ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு பொடி தான் செய்ய போறோம். கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்கு. 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சிருக்கேன். அது செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நீங்க, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 6ல இருந்து 7 வரமிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்க தனித்தனியாகவும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விடக்கூடாது. இந்த நிறம் வந்தா போதும். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம வறுத்த பொருள் எல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கசக்கிற தன்மை இருக்கும், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு பேன் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரையை காய வச்சும் செய்யலாம், பச்சையாகவும் செய்யலாம். கீரையை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கீரையில தண்ணி எதுவும் இல்லாம பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சிம்ல வச்சே வதக்கிக்குங்க. பாருங்க, இலையெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு. இவ்வளவு பச்சையாவே இருக்கு பாருங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முன்னாடி சேர்த்துருக்க பொருளோட இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து சூட்டோடவே போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில. அரைச்சி இங்கே பாருங்க, பொடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு வந்து எள்ளு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றவங்களுக்கு எள்ளு சேர்த்து சாப்பிட தேவையில்லை. மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லியும் கொடுக்கலாம். இது எனக்கு வந்து 10 to 15 நாள் நான் வச்சுக்குவேன். கெட்டும் போகாது. நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம சுபதா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.